அங்கே பாருங்க. அட சம்மந்தி, வாங்க வாங்க சம்மந்தி. வணக்கம். வணக்கம் வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நீங்க எப்ப வந்தீங்க? நான் நேத்து வந்தேன், எதிர்பாராம சந்திச்சுக்கிட்டோம். கேலண்டர்ல போட்டிருந்துச்சு என்னன்னு? எதிர்பாராத சந்திப்புன்னு. விஜய பார்க்கணும்னு தோணுச்சு, சரி. அதான் பார்த்துட்டு போலாம். நல்லா இருக்கிறா. மெட்ராஸோட இங்க காத்து தண்ணி எல்லாம் சுத்தமா இருக்குதா, ஆரோக்கியமா இருக்கிறா. நீங்களும் இருந்துட்டு போங்க. அடடே வாங்க மாமா. நல்லா இருக்கேம்மா. நல்லா இருக்கேன் நீ மாமா. எப்பமா வந்த? அப்பா கூட தான் எல்லாரும் ஒன்னதா வந்தோம். பேப்பர்ல போடல இத பத்தி. 2 எதிர்பாரா சந்திப்பு. வாங்க உள்ள வாங்க, காபி வாங்க சாப்பிடு. மாமா. உட்காருங்க. நீங்க உட்காரு. அப்புறம் வீட்டெல்லாம் சௌக்கியம் தானே? எங்க வீட்டுல தானே. எங்க வீட்டை பத்தி உங்களுக்கு தெரியுமே, கலகலப்புக்கு பஞ்சமே இல்லை. காரணம் இருக்கோ இல்லையோ ஒருத்தரை பத்தி ஒருத்தர் பேசுவாங்க. அர்த்தம் இருக்கோ இல்லையோ அதுக்கு ஒருத்தர் பதில் சொல்லுவாங்க. புரிஞ்சும் புரியாம சண்டை ஆரம்பிச்சிடும். எப்படி சண்டை ஆரம்பிச்சதோ அதே மாதிரி குழப்பத்திலே முடிஞ்சிடும். யாராவது வந்து எதுக்கு சண்டைன்னு கேட்டா புதுசா ஒரு காரணம் சொல்லுவாங்க. கேட்குறவங்களுக்கு தலை சுத்தம். எனக்கு பழகி போச்சு. வாமா. வாங்க மாமா. என்னம்மா நீ எப்போ வந்த? வந்து கொஞ்ச நாள் ஆச்சு. என்ன சம்பந்தி, எதிர்பாராத சந்திப்புகள்லாம் கூடிக்கிட்டே போகுது. ஆமா விஜய். வாங்க மாமா. விஜய். எப்படி இருக்கீங்க? எப்படிமா இருக்க? நல்லா உன்னை இருக்கேன் மாமா. பார்க்கணும்னு தோணுச்சு, அதான் உடனே வந்துட்டேன். இந்த ஆ, என்னம்மா பொட்டை காணோம்? இப்பதான் மாமா குளிச்சிட்டு வரேன். பொட்டு வச்சு சரி. பார்த்து பார்த்து. ஆ. இந்தாங்க சாப்பிடுங்க. மாமா. எங்கம்மா தினமும் பவானியை காணோம்? அவங்க எல்லாம் சென்னையில தான் இருக்காங்க. அப்படியா? எல்லாரையும் ஒன்றா பார்க்கும்போது சந்தோஷமா இருக்கு. உங்கள் புருஷமாரங்களுக்கெல்லாம் ரொம்ப பெரிய மனசு. அப்பா வீட்டுக்கு அனுப்பிச்சி வச்சிருக்காங்களே, பெரிய மனுஷங்க. ஓ, நீங்க அந்த அர்த்தத்தில் சொல்றீங்களா? இப்போ சரோவியே எடுத்துங்களேன். வீட்டில் மாமியார் புருஷன் கொழுந்தனா எல்லாருமே இருக்காங்க. அதெல்லாம் விட்டுட்டு இங்கே வந்திருக்குன்னா புருஷன் பார்த்து பெருந்தன்மையை அனுப்பி வச்சான் தானே அர்த்தம். இப்போ உங்கள் பையனை எடுத்துக்கோங்களேன். நீங்களும் லீலாவும் இங்கே இருக்கீங்க. அவர் அங்கே தனியாக சாப்பிட்டுக்கிட்டு வியாபாரத்தை பார்த்துக்கிட்டு அப்பா வீட்டுக்கு போய் நிம்மதியாக இருந்துட்டு வான்னு சொல்கிறாருன்னா அந்த நல்ல மனசு யாருக்கு வரும்? உங்களையெல்லாம் இங்கே ஒன்றா பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்ன சொல்கிறீங்க சம்பந்தி? சம்மந்தி, உங்களுக்கு பெரிய மனசு. எல்லாத்துலேயும் நல்லதே பார்க்குறீங்க, எல்லாருக்காகவும் சந்தோஷப்படுறீங்க. உங்கள் மகன் கோபிக்கு அப்படியே உங்கள் நல்ல குணம்லாம் இருக்கு. ரொம்ப சந்தோஷம். வாங்க மாமா, முகம் கழுவிக்கோங்க. இதோ வந்துடுறேன். ரொம்ப சிம்பிளான கட்டிங்கண்ணே. இதுக்கு போய் இவ்வளவு தயங்கணும்னு சொல்றீங்க? இல்ல, அந்த படத்தை எல்லாம் பார்த்தோன்னே மாஸ்டர் கொலையும் போயிட்டாரு. நீ வந்து சொன்னதுக்கு அப்புறம் தான் தெளிவாவே இருக்காரு. இனிமே இந்த மாதிரி ஆர்வம் வந்துச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லையே. பின்னி போட மாட்டோமா? பின்னி இது கொஞ்சம் முன்னாடியே தெரிஞ்சா ஒன்னும் நான் சிரமப்படுத்திருக்க மாட்டேன். அட என்ன சிரமம் சொல்றீங்க? யாருக்குள்ள யார் சிரமப்படுத்துறது? அதுக்கு ஹலோ மாமா, நான் தான். சொல்லுதானோ. பவானி நீ காலேஜுக்கு போல மாமா. காலேஜ் போலையா? ஏன்? அந்த ரமேஷ் பையன் அவளை திருப்பி தொந்தரவு பண்ணிட்டு இருக்கான். என்னது? அந்த ரமேஷ் தொந்தரவு பண்றானா? ஆமா மாமா, அவன் ஏதோ ரொம்ப நாளா இவளை லவ் பண்றேன்னு சொல்லி பின்னாடி அலைஞ்சிட்டு இருக்கானா. இவன் பயந்துட்டு நம்மகிட்ட சொல்லாம இருந்திருக்கா. இன்னைக்கு தொந்தரவு அதிகமான உடனே வேற வழி இல்லாம என்கிட்ட வந்து சொன்னா அவனை சும்மா விட்டுறதா? நீ போன வை. அவன் எல்லாம் கைய கால எடுத்து. என்னண்ணே? ரமேஷ் பையன் இருக்கான்ல, நம்ம பவானி காலேஜ் போய் அமர்த்து இருக்கான். அந்த பொண்ணு வீட்டுல உட்காந்துருக்கு, அவன் காலேஜ் போகாம. ரமேஷ்னா சிவசாமி பையனா? அந்த பையன் தான். ஐயோ, இப்போ என்ன பண்றது? என்ன பண்றதா? அவன் எல்லாம் கைய கால எடுத்தா நாடகம் வாங்கி. அண்ணே, எடுத்த உடனே அடிதடிலாம் இறங்க வேணாம். என்ன கொஞ்சம் சொல்றியா? இல்லண்ணே, என்னன்னு விசாரிப்போம். என்னத்தை விசாரிக்கிறது? நம்ம வீட்டை சுத்திக்கிட்டு இருந்தான். என்னன்னு கேட்டதுக்கு ஒண்ணுமில்லைன்னு சொல்லிட்டான். இப்ப நரோட்ல வச்சு அம்பளுத்து இருக்கான். அவ காலேஜ் போகாம உட்காந்துட்டு இருக்கா. அண்ணே, பவானி கிட்ட போய் விசாரிப்போம். அது வாயில இருந்து என்ன விஷயம் வருதுன்னு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் என்ன பண்றது முடிவு பண்ணலாம். விசாரிக்கிற விஷயமா இது? விசாரிக்கிற விஷயமா? அவங்க கைய கால எடுக்கணும் கோபி. நான் சொல்றத கேளுங்கண்ணே. பிரச்சனை வந்துச்சுன்னா பவான்ல இருந்து மாமால இருந்து எல்லாத்துக்கும் தான் பிரச்சனை. நான் சொல்ல கேளுங்க, நானும் வரேன். முதல்ல பவான் போய் என்ன விசாரிப்போம். ஏற்கனவே இந்த ராஜம்மா அடிச்சதுக்கு அவனை தூக்கி போட்டு மிதிச்சோம்ல, அதெல்லாம் மறந்துட்டான் அவன். இப்ப பவானி கிட்ட அம்பளுத்து இருக்கான். அவன் சும்மா சொல்றியா? இல்ல இல்ல, இதுல கேட்கறதுக்குலாம் ஒண்ணு இல்ல. அவனை உதச்சாதான் சரியா வரும். நீங்க வாங்க, நீங்க நான் சொல்ல மட்டும் கேளுங்க. நீங்க வாங்க வாங்க.
வீட்டில் வச்சு உங்கள்கிட்ட பேச முடியல. இப்போ கேட்குறேன், அண்ணியும் குழந்தையும் மறுபடியும் வீட்டுக்கு கூட்டு வர மாதிரி ஏதாவது ஐடியா இருக்கா, இல்லை அப்படியே விட்டுற போகிறீங்களா? ஏண்ணே, எதுக்கு இந்த தயக்கம்? ஒரு விஷயம் மனசில் வச்சுக்கோங்கண்ணே, அம்மா பேச்சுக்கும் நிர்மலா பேச்சுக்கும் நீங்கள் மரியாதை கொடுக்குறீங்களே தவிர அண்ணியை பற்றியோ நடராஜனை பற்றியோ கவலைப்படுற மாதிரி தெரியல. நடராஜ் ஒரு தங்கமான குழந்தை. அவனை இப்படியே விட்டீங்கன்னா நாளை பின்ன அவனுக்கு உங்கள் மேலே ஒரு ஒட்டுதலோ பாசமோ இல்லாமல் போயிடும். நம்ம பெத்த குழந்தை நம்ம கண்ணு முன்னால் வளரணும். நம்ம போகையில் வரையில் அந்த குழந்தைய தூக்கி வச்சு கொஞ்சணும், விளையாடணும். இதுதானே வளர்க்குறதுக்கு முறை. பெத்துட்டா மட்டும் போதுமா? இதையெல்லாம் நீங்கள் நினச்சி பார்க்கவே வேண்டாமா? நினைக்காமலாம் ஒன்றும் இல்லடா. எனக்கு சரோவையும் நடராஜனையும் உடனே கூட்டிகிட்டு வரணும் தான் ஆசை. ஆனால் நம்ம வீட்டில் நடக்கிறதெல்லாம் பார்க்குறல்ல, யாரோ 3வது மனுஷங்க அந்த பேச்சு எடுத்த உடனே அம்மா அந்த ஆட்டம் ஆடுறாங்க. இத்தனைக்கும் சரோவை உறுதியாக கூட்டிகிட்டு வரேன்னு கூட நான் சொல்லலை. இதுக்கே அம்மா அந்த ஆட்டம் ஆடுறாங்கன்னா இந்த லட்சணத்தில் நான் எப்படி போய் கூட்டிகிட்டு வருவேன்? நம்ம நிம்மதியை நம்மளே தொலைச்சிக்கிற மாதிரி. எது நிம்மதி? அண்ணியும் குழந்தையும் அங்கே விட்டுட்டு இங்கே நீங்கள் நிம்மதியாக இருக்கீங்களா? சொல்லுங்கள். நான் தாண்டா மாட்டிட்டு முழிக்கிறேன். சரோ அழகர் குலத்தில் நிம்மதியாக இருக்கா, இவங்க பாட்டுக்கு இவங்க இருக்காங்க. இதில் ஏன் நிம்மதி தானே போச்சு? ஏண்ணே, மனசுக்குள்ள இவ்வளவையும் வச்சுக்கிட்டு ஏன் இப்படி இருக்கீங்க? போய் நேரடியாக அண்ணியை கூட்டிட்டு வர வேண்டியதானே? அம்மா நிர்மலா கத்துவாங்க அதானே? கத்தினா கத்திட்டு போட்டோமே, விடுங்களேன். அப்படி இல்லடா, நிர்மலா திருப்பி வீட்டுக்கு வரும்போது என்ன சொன்னா? அர்த்தம் இல்லாத பேச்சு. நிர்மலாவோட தாளத்துக்கே நீங்கள் காலம் பூரா ஆடிட்டு இருக்க முடியுமா? சரி, நான் ஒரு பேச்சுக்கு ஒன்று கேட்குறேன். நாளைக்கே நிர்மலாவுக்கும் எனக்கும் ஒரு பிரச்சனை. நான் இந்த வீட்டை விட்டு போயிட்டேன்னு வச்சுக்குவோம். போட்டோன்னு அப்படியே விட்டுருவீங்களா? அது எப்படா முடியும்? ஏன் முடியாது? வந்து தேடுவீங்க. ஏன்னா நான் இந்த வீட்டு ஆளு, அப்படிதானே? அப்போ அண்ணி என்ன வேத்து மனுஷியா? நடராஜன் ஊரை விட்டு பிள்ளையா? முதல்ல அண்ணியை நம்ம வீட்டு ஆளா பார்த்து பழகுங்க. புரியுதுரா, என்ன பண்றது? ரெண்டுத்துக்கு நடுவில் நான் தான் மாட்டிட்டு முழிக்கிறேன். இதை பாருங்க, நான் உறுதியாக சொல்கிறேன், அண்ணியும் நடராஜனும் தான் இனிமேல் உங்களுக்கு வாழ்க்கையில் முக்கியமானவங்க. அவங்கள ஒதுக்கி வைக்கிறதுனால இழப்பு உங்களுக்கு தான். இதோட சீரியஸ்னஸ் அம்மாவுக்கும் நிர்மலாவுக்கும் புரியலையா, இல்லை புரிஞ்சோ அதை சட்டை பண்ணாமல் இருக்காங்களான்னு எனக்கு தெரியல. ஆக மொத்தத்தில் நஷ்டம் உங்களுக்கு தான். புரியுதுரா, புரியுதுன்னு சொல்லிட்டு இங்கேயே உட்காந்துருந்தா எப்படின்னு? ஏதாவது பண்ணலாம்ல? சரிடா, நான் ஓப்பனாக சொல்கிறேன். இந்த நிமிஷமே போய் சரவையும் நடராஜனையும் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரணும் தான் என் மனசில் ரொம்ப ஆசை. ஆனால் என்னால் முடியல. நீ என்ன பண்ணுற ஏது பண்ணுறன்னு எனக்கு தெரியாது. உடனே சரவும் நடராஜனும் வீட்டுக்கு வர மாதிரி ஏதாவது ஏற்பாடு பண்ணு. இனிமே அது உன்னோட பொறுப்பு. சரி, பார்க்குறேன். தனோ தனோ மாமா எங்க பவானி? வா. மாமா என்ன பண்ண அந்த பைய? ஏற்கனவே அந்த பையலை கூப்பிட்டு விசாரிச்சேன். பெரிய மாதிரி ஒண்ணு இல்லைன்னு போயிட்டான். இல்ல மாமா, அவன் என்ன பார்த்து பேசி தொந்தரவு பண்ணிட்டு இருக்கான். என்கிட்ட சொல்லிட்டல, சூறையாடுகிறான் அவனை. அவனை அருவாள் எடுத்து போடுறதானுங்க. அண்ணே, எதுக்கு நான் டென்ஷன் ஆகிறீங்க? நான் உங்களை என்ன சொல்லி கூட்டு வந்தேன்? முதல்ல பவானி கிட்ட என்ன விஷயங்களை விசாரிப்போம். சொல்லு பவானி. அதானே பவானி, அந்த பையன் விவரத்தை சொல்லு. மாமா, அந்த ரமேஷ் வந்து என்ன லவ் பண்றதா சொல்றான். அவன் என்னதான் கல்யாணம் பண்ணிக்குவானா? அடி செருப்பால. என்ன தெரியும் அவனுக்கு? நாளை இருக்கிறது மறந்துட்டானா அவன்? அண்ணே, அவசரப்படாதீங்கண்ணே, டென்ஷன் ஆகாதீங்க, பொறுமையாக தானே இருக்கணும். நீ சொல்லு பவானி. மாமா, இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்தே அடிக்கடி வரதும் போறதுமா தான் இருந்தான். ஒரு நாள் நான் எக்ஸாம் ரிசல்ட் பார்க்கறதுக்காக கம்ப்யூட்டர் சென்டர் போயிருந்தேன். அங்க ரொம்ப கூட்டமா இருந்துச்சு. அவன் தான் என்னோட நம்பர் பார்த்து ரிசல்ட் சொன்னான். அப்பவே மனசுல ஏதோ இருந்திருக்கு. அப்புறம் நான் காலேஜ் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் அவன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் சொல்லி நான் அவனுக்கு வேண்டிய பொண்ணு, என்னை யாரும் ரேகிங் பண்ணக்கூடாது அப்படின்னு வேற சொல்லியிருந்திருக்கான். எனக்கே அவன் நடவடிக்கை பிடிக்காம தான் ஒரு நாள் கண்டிச்சேன். அப்பதான் சொன்னான், அவன் என்ன லவ் பண்றானா, என்ன கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறானா. முன்னாடி வீட்டுல சொல்லல. எல்லாம் காரணமா தான் மாமா. ஏற்கனவே அவங்க குடும்பத்துக்கும் நம்ம குடும்பத்துக்கும் ஆகாது. பல முறை சண்டை நடந்திருக்கு. இது வச்சு இன்னொரு சண்டை வர வேண்டாம், நானே அவன்கிட்ட பேசி கட் பண்ணிட்டா பிரச்சனை முடிஞ்சிடும்னு பார்த்தா பல தடவை சொல்லி பார்த்தோம், அவன் கேட்கல. இதான் லாஸ்ட் வார்னிங். மறுபடியும் வந்தா வீட்டுல சொல்லிட்டு வேணும் மிரட்டினேன். ஆனா அவன் அதெல்லாம் கேட்கற மாதிரியே இல்ல. மறுபடியும் தொந்தரவு பண்ணா, அதான் உங்ககிட்ட சொல்லிட்டேன்.
அவ ஏற்கனவே எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லிட்டா. அவனா ஒதுங்கிடுவான்னு பார்த்தேன். இப்ப திரும்ப வரான். என்னங்க பண்றது இப்ப? சரி கோபி கிளம்பு, அவனை வீட்லயே வச்சு நச்சு போட்டு வந்துடலாம். அண்ணே வேணாண்ணே. உன்கிட்ட கிட்ட நீ இப்படிதான் சொல்லுவேன், நான் போயிட்டு வரேன். அண்ணே அவசரப்படாதீங்கண்ணே. நம்ம பொம்பளை பிள்ளைய வச்சிருக்கோம், அது நாளைக்கு படிக்கணும், அதுக்கு நாளைக்கு கல்யாணம் பண்ணணும். இந்த பிரச்சனை பெருசாச்சுன்னு வச்சுக்கோங்க, அது தப்பாயிரும்ண்ணே. வீணா பவானியோட பேர் தான் அது அடிபடும். இதெல்லாம் பக்குமா தானே ஹேண்டில் பண்ணணும். அவெல்லாம் சரியா வர மாட்டான் கோபி. அவளே அவசரப்படாதீங்க. பொம்பளை பிள்ளைய வச்சிருக்க நம்ம பொறுமையா தானே போகணும். வேண்டாம், இதை பொறுமையா தானே ஹேண்டில் பண்ணணும். சரி, அடுத்து என்ன பண்ணலாம் நீயே சொல்லு. பவானி, நாளைக்கு அவனை வீட்டுக்கு வர சொல்லு. அவன் இந்த வீட்டுக்கா? எதுக்கு? நம்ம வீட்டுக்கா? என்ன கோபி, என்ன சொல்றீங்க நீங்க? பேசாம மாமாட்ட விட்டுருங்க. 4 சாத்து சாத்துனா சரியா போயிடும். என்ன நீங்கள் நான் சொல்றது முழுசா புரிஞ்சுக்காம பேசுறீங்க. பொம்பளை பிள்ளைய வச்சிருக்கவங்க நம்ம, அதுல நம்ம பொறுமையா தான் போகணும். ஆமாக்கா, அவசரப்பட வேண்டாம். கோபி மாமா சொல்றதுதான் கரெக்ட். பவானி, நாளைக்கு ஏதாவது ஒரு டயத்தை சொல்லி அவனை இங்க வர சொல்லு. நானும் வந்துடுறேன். போசனும் இருப்பாரு. முதல்ல அவனை பேச விடுவான். அவன் நோக்கம் என்ன, அவன் என்ன பேசுறான், எல்லாத்தையும் முழுசா தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுமோ அதெல்லாம் பண்ணலாம். என்னண்ணே, அண்ணன் வேற வழியே இல்ல. முதல்ல இதுக்கு ஒத்துக்குங்க. சரி, அப்படியே பண்ணுங்க. என்ன நீ தான் அவரே சொல்லிட்டார்ல. பவானி, நாளைக்கு வர சொல்லு. வெத்தலை வாக்கு போடுங்க. வேண்டாம், கிளம்புறேன். என்ன அவசரம்? அவசரம் ஒன்றும் இல்லை. ராத்திரி தங்குறதா சொல்லிட்டு வரல. இப்போ கிளம்புனா தான் ராத்திரி போய் சேர முடியும். அங்கே பசங்க தேடுவாங்க. சரி, எனக்காக இன்னைக்கு இங்கே தங்கிட்டு போகலாமே. நான் விஜயை பார்க்க வந்தேன். வந்த இடத்துல லீலாவையும் சரோவையும் பார்த்துட்டேன். அப்பா வீட்டுக்கு வந்து எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறத பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சம்பந்தி. என்னங்க ஒரு மாதிரி சிரிக்கிறீங்க? சம்பந்தி உங்களை பற்றி சொன்னது ரொம்ப சரியாக தான் இருக்குது. என்ன சொன்னாரு? உங்களுக்கு நல்ல மனசு. எந்த விஷயத்தை பார்த்தாலும் அதில் நல்லதை தான் பார்க்குறீங்க. அதை சொல்கிறேன். புரியலையே. நீங்கள் நினைக்கிற மாதிரி சரவும் லீலாவும் இங்கே சந்தோஷமாக வரல. அவங்களும் பிரச்சனைகளோடு தான் வந்திருக்காங்க. என்ன, அவங்க துக்கத்தை வெளியில் காட்டாமல் சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லை, சாப்பிட்டு சவகாசமாக உட்காந்துருக்கேன்ல, நான் கூட மனசில் சங்கடத்தோடு தான் இருக்கேன். என்ன சொல்றீங்க? என்னாச்சு? சரோ வீட்டில் சரோவுக்கு அவங்க நாத்தனாருக்கும் ஏதோ பிரச்சனை. அதை காரணமாக வச்சு சரோவோட மாமியாரும் அவங்க வீட்டுக்காரருமே வீட்டை விட்டு வெளியில் போகணுன்னு சொல்லிட்டாங்களாம். விஜயோட வளகாப்புக்கு கூட அவங்க வீட்டிலேருந்து யாரும் வராதுக்கு அதான் காரணம். என் வீட்டில் நான் பெத்த மகாராஜன் ரவி இருக்கானே, அவனுக்கு லீலாவுக்கும் அடிக்கடி பிரச்சனை வரும். பொறுத்து பொறுத்து பார்த்த லீலா பொறுமை இழந்து போய் கோச்சிக்கிட்டு இங்கே வந்துருச்சு. ஒரு வகையில் என் பையன் பாரபட்சம் இல்லாதவன். பொண்டாட்டியை மட்டும் கொடுமைப்படுத்துகிற அசிங்கமான குணம் எனக்கு கிடையாது. அப்பனையும் அப்படித்தான் நடத்துவேன்னு சொல்லி வீட்டை விட்டு போய் அனுப்பிட்டான். நானும் வேற வழி இல்லாமல் இங்கே வந்து உட்காந்துருக்கேன். மாடி, நான் பாட்டுக்கு விஷயம் தெரியாம ஏதோ பேசிட்டேன். என்ன மன்னிச்சிருங்கம்மா. ஐயோ மாமா, என்ன மாமா நீங்க பெரிய வார்த்தையெல்லாம் பேசிக்கிட்டு? நாங்க சந்தோஷமா இருக்கோம் தானே நினைச்சீங்க. அதுல என்ன இருக்கு? நீங்க சந்தோஷப்பட்டதுல தப்பில்லையே மாமா. தங்கமான பொண்ணுங்க. இதுங்களோட அருமை தெரியலையே இதுங்களை கட்டிட்ட புண்ணியமானுங்களுக்கு. சம்பந்தி, நான் என் வீட்டை பத்தி யோசிச்சு பார்த்தேன். சிவராம் மாப்பிள்ள, லட்சுமண மாப்பிள்ள, என் பையன் குமார், இவங்கெல்லாம் என் வீட்டில் பிரச்சனை பண்ணாத நாளே கிடையாது. என் வீட்டில் சண்டை வராத நாளும் கிடையாது. தினம் 2-3 தடவை ஒருத்தன் திட்டிக்குவாங்க. ஆனா ஒரு நாள் கூட யாரும் யாரையும் வீட்டு விட்டு போன்னு சொன்னது கிடையாது. வீட்டுக்குள்ளேயே சண்டை வரும், வீட்டுக்குள்ளே முடிஞ்சிடும். இந்த மாதிரி வாழ வந்த பொண்ணுங்களை விரட்டுனதா அங்க நடந்ததே இல்லை. இந்த மாதிரி ஒரு அராஜகத்தை யோசிச்சு பார்த்ததே கிடையாது. சண்டையில கூட பெரிய பிரச்சனை வந்ததே கிடையாது. என் வீட்டில் இருக்கிறவங்க முட்டாளே தவிர மூர்க்கமானவங்க கிடையாது.
கடவுள் தான் லீலாவுக்கும் சரவுக்கும் பிரச்சனையெல்லாம் தீர்த்து வச்சு நல்ல வாழ்க்கையை கொடுக்கணும். நான் இன்னைக்கு ஊருக்கு போறதா இல்லை. இது எல்லாத்தையும் கேட்ட பிறகு இங்கிருந்து போனா அது ஆதரவா இருக்காது. கோபிக்கு ஃபோன் பண்ணிட்டா போச்சு, அதை பத்தி ஒன்றும் இல்லை. சம்பந்தி, இவ்வளவு வேதனைகளையும் மனசுக்குள்ள தாங்கிட்டு எப்பவும் சிரிச்ச மாதிரியே இருக்கீங்களே, உங்களை கையெடுத்து கும்பிடணும் சம்பந்தி. ஐயே, என்னங்க இதெல்லாம்?